ஜெய் ஷைரா. என் அன்பு குழந்தையே, உனது மனம் கலங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டே வருகிறேன், கேள். அதாவது, தகப்பனை கொலை செய்ய முயற்சி செய்த பொழுதிலும் பிரகலாதன் மனம் கலங்கவே இல்லை. சுடுகாட்டு வெட்டியானுக்கு அடிமையாக்கிய போதும் ராஜா ஹரிச்சந்திரன் மனம் கலங்கவில்லை. பெற்ற பிள்ளையே கேவலப்படுத்திய பொழுதிலும் கைகேயி மனம் கலங்கவில்லை. உறவினர்களே சபை நடுவே அசிங்கப்படுத்திய பொழுதும் விதுரர் மனம் கலங்கவில்லை. அம்பு படுக்கையில் வீழ்ந்த போதிலும் பீஷ்மர் மனம் கலங்கவில்லை. இளம் விதவையான சமயத்திலும் குந்தி தேவி மனம் கலங்கவே இல்லை. தரித்திரனாக வாழ்ந்த சமயத்திலும் குசேலர் மனம் கலங்கவே இல்லை. ஊனமாக பிறந்து ஊர்ந்த போதிலும் கூர்மதாசர் மனம் கலங்கவே இல்லை. பிறவி குருடனாக இருந்த பொழுதிலும் சூர்தாசர் மனம் கலங்கவில்லை. மனைவி அவமானப்படுத்திய பொழுதிலும் சந்த் துக்காராம் மனம் கலங்கவில்லை. கணவனே கஷ்டப்படுத்திய பொழுதும் குணவதிபாய் மனம் கலங்கவில்லை. இரு கைகளையும் வெட்டிய நிலையிலும் சாருகாதாசர் மனம் கலங்கவில்லை. கை கால்களை வெட்டி பாழும் கிணற்றில் தள்ளிய பொழுதும் ஜெயதேவர் மனம் கலங்கவில்லை. மகா பாவியினிடத்திலே வேலை செய்த பொழுதும் சஞ்சயன் மனம் கலங்கவில்லை. பெற்ற பிள்ளையை பறிகொடுத்த பொழுதும் பூந்தானம் மனம் கலங்கவில்லை. கூட பிறந்த சகோதரனே படாத பாடுபடுத்திய பொழுதும் தியாகராஜர் மனம் கலங்கவில்லை. நரசிம்மர் சன்னதியில் விஷ தீர்த்தம் தந்த பொழுதிலும் மகாராஜா சுவாமி திருநாள் மனம் கலங்கவில்லை. சோழராஜனின் சபையிலே கண்ணை இழந்த பின்பும் கூறத்தாழ்வான் மனம் கலங்கவில்லை. எப்படி முடிந்தது இவர்களால்? எப்படி முடிந்தது இவர்களால்? அப்படி முடிகின்ற பொழுது ஏதோ ஒரு சில சிறு சிறு பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது இதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதா? நீ உனக்காக தாங்கிக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. உனது கர்மாக்களுக்காக தாங்கிக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. எனக்காக சிறிது நாள் தாங்கிக் கொண்டிரு. உனக்கு வழியிலும் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மலிக்.